மிகப்பெரிய ஒரு துயர செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 10 பேர் பலியாக இருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தை வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை தோறும் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் இன்றைய நாளில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அந்த பரப்புரை முடித்துக் கொண்டு அவர் அங்கிருந்து நேராக கரூர் மாவட்டம் சென்றார். கரூரை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்கள் விஜய் பேசுவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்பது வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் தான் இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் விஜய் பேசிக் கொண்ட நேரத்தில் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்றது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரையில் 10 பேர் வரை பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்க நிலையில் இருப்பதாகவும் பலர் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் அங்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த உயிரிழப்பு என்பது தற்போது வரையில் 10 பேர் பலியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த 10 பேரில் சிறுவர்களும் அடங்கியிருப்பதாக, சிறுவர்கள் சிறுமிகள் பெரியவர்கள் என அடங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குழந்தையும் கூட பலியாக இருப்பதாக ஒரு மிகப்பெரிய துயர செய்தி என்பது பதிவாக இருக்கின்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு காவல்துறை தரப்பில் பல்வேறு விதிமுறைகள் பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த நிபந்தனையும் விஜயினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் யாரும் பின்பற்றப்படவில்லை என்றால், ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தரப்பிலும் கூட விஜயுடைய இந்த பிரச்சார கூட்டத்திற்கு பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள், தாய்மார்கள், வயதானவர்கள் யாரும் வர வேண்டாம் என்றெல்லாம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி விஜயனுடைய வருகையை பார்ப்பதற்காக, விஜயனுடைய முகத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்காக தொண்டர்கள் அங்கு காத்திருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. அதிலும் தொடர்ந்து இதுவரை விஜய் சில மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். அதாவது கடந்த சனிக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமை திருச்சியில் தான் அவருடைய பிரச்சார பயணம் என்பது தொடங்கியது. அதற்கு பிறகு கடந்த சனிக்கிழமை நாமக்கல் பகுதியில், அதாவது நாகை பகுதியில், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்றைய நாளில் இந்த கரூருக்கு வந்த கூட்டத்தை போல இதுவரை கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரம் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது அந்த அளவுக்கு கூட்டம் என்பது வரவில்லை. ஆனால் இன்றைய நாள் கரூரில் வந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் பார்க்கப்பட்டது. கரூரை பொறுத்தவரையில் விஜய் தமிழக வெற்றி கழக தரப்பில் பல்வேறு இடங்கள் பிரச்சாரத்திற்காக அனுமதி கேட்கப்பட்டது. குறிப்பாக இந்த லைட் ஹவுஸ் கார்னர், அதே போன்று உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் கரூரில் விஜய் கேட்ட இடங்கள் அனைத்துமே கூட்ட நெரிசல் பொதுவாகவே இருக்கும் என்ற காரணத்தால் அந்த இடங்களில் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் தான் விஜய் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த இடத்திலும் கூட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுதான், அதாவது நாமக்கல்லில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை விட கரூரில் நிபந்தனைகள் என்பது அதிகமாக விதிக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அந்த நிபந்தனைகள் உட்பட்டு பேச வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது, இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு கொடுத்த நேரத்தில் அவர் உரையாற்றவில்லை. அந்த உரை நிகழ்வு என்பது காவல்துறை கொடுத்த அந்த நேரத்தில் அந்த உரை என்பது அமையவில்லை. அதுதான் மிகப்பெரிய விடயமாக, இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவேளை காவல்துறை கொடுத்த அனுமதி என்பது அவர் நாமக்கல்லில் அவர் காலை 8:45 மணியளவில் பேசியிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட 12 மணியளவெல்லாம் அவருடைய நாமக்கல் பிரச்சார பயணம் முடிந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்க வேண்டும். அப்படி அங்கிருந்து 12 மணிக்கு கிளம்பி அங்கு நேராக கரூருக்கு சென்று மாலை 3 மணியளவில் அவர் கரூரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பயண திட்டம். ஆனால் இரண்டையுமே அவர் பின்பற்றவில்லை. அதற்கு காரணம் அங்கு கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என்று காரணம் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு கட்சியின் அடிப்படையை பார்க்கும்போது அதை அவர்கள் சரியாக திட்டமிட்டு அதற்கான நடைமுறைகள் அதற்கு ஏற்ற வகையில் இத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்பினால் அத்தனை மணிக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் கூட்டம் அதிகமாக தான் கூடும். இருந்தாலும் கூட அதை எப்படி நாம் அதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய திட்டத்தை வகுக்க வேண்டும், காவல்துறை கொடுத்த நேரத்தில் எப்படி நாம் பேச வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வகுத்திருக்க வேண்டும். ஆனால் அனைத்தையும் அவர்கள் முறையாக செய்யவில்லை. அதுதான் இந்த மிகப்பெரிய துயரத்துக்கு வழிவகுத்து விட்டது என்று கூறலாம். தற்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 10 பேர் வரை பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல அந்த 10 பேரில் ஒரு குழந்தை, சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் கூட அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அங்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும்
காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சம்பவ இடத்தில் அந்த மீட்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. அப்போது அந்த மீட்பு பணிகளை அடுத்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டு மேற்கொண்டு 10 பேர் வரை பலியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் சிலர் மயக்கமடைந்திருப்பதாகவும், மயக்கமடைந்தவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.